வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் நண்பரின் கொலைக்கு பழிவாங்க ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 6 பேர் கொண்ட கும்பலை கைது செய்த போலீசார். அவர்களிடம் இருந்து கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல். புதுச்சேரி நரிகொருவர் குடும்பத்திற்கு 70,000 மதிப்பிலான வீடு கட்டி கொடுத்த சமூக ஆர்வலருக்கு பாராட்டு. பாகூர் மூலநாதர் கோயில் விழாவில் பந்தக்காலால் ஏற்பட்ட பள்ளங்கள். மணல் கொட்டி சீர் செய்தார் இளைஞர் அணி தலைவர் நவீன் பாரதி. நீட் தேர்வு முறைகேடு சம்பந்தமாக எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு பதில் அளிக்காமல் மோடி மௌனமாக இருப்பது ஏன்? புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் நண்பரின் கொலைக்கு பழிவாங்க ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 6 பேர் கொண்ட கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள அரசு மார்பக புற்றுநோய் மருத்துவமனை பின்புறம் பயங்கர ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் பதுங்கியிருப்பதாக பெரியகடை காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் வந்தது. இதனை அடுத்து இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர், சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு மறைந்திருந்த கும்பலை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். விசாரணையில் அரியாங்குப்பத்தை சேர்ந்த விஜய் என்கிற ஆடு விஜய், கோவிந்த சாலை சேர்ந்த செல்வம், முருகப்பாக்கத்தை சேர்ந்த தங்கிவேல், சக்திவேல், நயினார் மண்டபத்தை சேர்ந்த ஜான் மற்றும் இளங்கோ நகரை சேர்ந்த பிரகாஷ் என்பதும் அவர்களது சக கூட்டாளியான பரத்தை கொலை செய்தவர்களை பழிவாங்கவும் வழக்கு செலவிற்காக தொழில் அதிபர்களை மிரட்டி வழிப்பறி செய்ய பதுங்கியிருந்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து 6 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கத்தி, வீச்சறிவாள், 4 செல்போன்கள் மற்றும் 2 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நரிகொருவர் குடும்பத்திற்கு 70,000 மதிப்பிலான வீட்டை கட்டிக் கொடுத்த சமூக ஆர்வலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிகொருவர் காலனியில் வசிப்பவர்கள் பாபு, வெண்ணிலா தம்பதி. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். நரிகொருவர் குடும்பத்தினர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் மணி விளையாட்டு பொருட்களை விற்று வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் வீடு ஓலை குடிசையில் இருந்த நிலையில் வீடு முழுவதும் பழுதடைந்து வசிக்க முடியாத இருந்தது. இதனை அறிந்த சமூக ஆர்வலர் அருண் தனது முயற்சியில் சிறிய அளவிலான வீட்டை கட்டித்தர ஒப்புக்கொண்டு தனது நண்பர்கள் உதவியுடன் 70,000 ரூபாய் மதிப்பில் தகரங்களை கொண்டு சிமெண்ட் வீடு கட்டி கொடுத்து அதனை இன்று அவர்களுக்கு வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட நரிகொருவர் மக்கள் அவருக்கு தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். பாகூர் மூலநாதர் கோயில் விழாவில் பந்தக்காலால் ஏற்பட்ட பள்ளங்களை இளைஞர் அணி தலைவர் நவீன் பாரதி தலைமையில் மணல் கொட்டி சீர் செய்தனர். புதுச்சேரியை அடுத்த பாகூரில் உள்ள 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மூலநாத சுவாமி கோயில் உள்ளது. புதுவையில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் மாநிலத்தின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படும் பாகூர் உள்ளது. பண்டைய காலத்தில் அழகிய சதுர்வேதி மங்கலம் என்ற பெயருடன் இவ்வூர் அழைக்கப்பட்டது. புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் சாலையில் உள்ள பாகூரின் மையப்பகுதியில் மூலநாத சுவாமி திருக்கோயில் சோழ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. பழங்கால நூல்களில் பாகூரின் பெயர் பாகூர் நாடு எனவும் அழைக்கப்பட்டது. முந்தைய காலத்தில் மூலஸ்தானம் உடைய பெருமான் அடிகள் பரமேஸ்வரா என அழைக்கப்பட்டு பின்னர் மூலநாத சுவாமி கோயில் என அழைக்கப்பட்டு வருகிறது. பாகூர் மூலநாத சுவாமி கோயில் தேசிய நினைவு சின்னமாக மாற்றப்பட்டு தற்போது மத்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. கோயிலில் மேற்கொள்ளப்படும் பூஜைகள் புதுச்சேரி இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் நடைபெறுகின்றன. புதுச்சேரி மாநிலத்தில் புகழ்பெற்ற பாடல் களமான பாகூர் மூலநாதர் கோயில் திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பு முறையான முறையில் நடைபெறுவது வழக்கம். அதுபோல இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த வாரம் கோலாகலமாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஆங்காங்கே பந்தல் அமைக்கப்பட்டு தோரணங்கள் கட்டப்பட்டன. திருவிழா குறித்து பேனர்களும் வைக்கப்பட்டிருந்தன. திருவிழா முடிந்த பின்னர் பந்தல் நடப்பட்ட குழிகளை மூடாமல் சென்றதால் அவ்வழிக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி அதில் சில வாகன ஓட்டிகள் பள்ளத்தில் விழுந்து விபத்தில் சிக்கினர். இதனை அறிந்த பாகூர் இளைஞர் அணி தலைவர் டைகர் நவீன் தலைமையில் விஜய், மனோஜ், புவனேஷ், குரு, சுரேந்தர், மகி, சரண், கணேஷ், அர்ச்சனா சக்தி இளைஞர் அணியினர் ஒன்று கூடி சாலையில் உள்ள பழங்களை மண்கொட்டி ரோடுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் இளைஞர்களின் இப்பணியை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். கரிக்கலாம்பாக்கம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் கட்டிடம் முன்பு
புதுவை அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க உறுப்பினர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் பாராமன் தலைமை தாங்கினார். இதில் ஆண்கள் பெண்கள் என சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை கண்டனம் முழக்கமிட்டு கூட்டுறவு பால் விற்பனை நிலையம் எதிரில் கோஷம் எழுப்பினர். புதுவை அரசால் பால் உற்பத்தி செய்யும் உறுப்பினர்களுக்கு தீவன மானியம் டிபிடி முறையில் கடந்த 3 ஆண்டுகளாக 75% வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு தீவன மானியம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 52% எனவும் மூட்டை ஒன்றுக்கு 565 ரூபாய் என குறைத்து வழங்குவதற்கு பட்டியல் சமர்ப்பித்துள்ளனர். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் 3 மாதங்கள் தீவன மானியம் வழங்கப்படும். இந்த ஆண்டு 1 மாதம் மட்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. பாண்லே நிறுவனத்தில் 80% பிற்படுத்தப்பட்டவர்கள் பால் உற்பத்தி செய்யப்பட்டு பால் வழங்கி வருகின்றோம். ஆனால் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் 20% மட்டுமே பால் உற்பத்தி செய்து வருகிறார்கள். தீவன மானியம் 25% மூட்டை ஒன்றுக்கு 1080 ரூபாய் வீதம் 2 மாதத்திற்கு மானியம் வழங்க வேண்டும். பாரபட்சம் பார்க்காமல் பால் உற்பத்தி செய்யும் அனைவருக்கும் ஒரே அளவாக தீவன மானியம் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தியா இந்தியன் சர்வீஸ் மற்றும் புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் எல்பிஜி பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. இந்தியா இந்தியன் சர்வீஸ் மற்றும் புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாளுவது மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் முனைவர் ராஜ் சுகுமார் தலைமை தாங்கினார். திருச்சி மண்டல எல்பிஜி சேல் ஹெட் ஜெயபிரகாஷ் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மாறன், புதுச்சேரி இந்தியன் ஆயில் எல்பிஜி உதவி மேலாளர் சம்பத்குமார் ஆகியோர் மாணவிகளுக்கு எல்பிஜி பாதுகாப்பு பற்றி விளக்கினார். இவ்விழாவில் இந்திரா இந்தியன் சர்வீஸ் பரசுராமன், மாநில NSS அதிகாரி சதீஷ்குமார் மற்றும் முன்னாள் ஆசிரியர், தேசிய விருதாளர் ஆசிரியர் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவின் ஏற்பாடுகள் கல்லூரியின் NSS அதிகாரியான ஆரோக்கிய மேரி மற்றும் ராஜலட்சுமி சிறப்பாக செய்திருந்தனர். இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்று பயனடைந்தனர். மாநில அளவிலான கோகோ சிறுவர் சிறுமியர்களுக்கான போட்டி தொண்டமனத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி கொக்கோ அசோசியேஷன் ஒப்புதலோடு விவேகானந்தா விளையாட்டுக் கழகம் சார்பாக 28 மற்றும் 29 ஆகிய 2 தினங்கள் சர்வதேச மற்றும் தேசிய கோகோ தினத்தை முன்னிட்டு மாநில அளவிலான சிறுவர் சிறுமியர்களுக்கான கோகோ போட்டிகள் நடைபெற்றது. இதில் 10 சிறுவர் அணிகள் 8 சிறுமியர் அணிகள் கலந்து கொண்டனர். போட்டியானது தொண்டமனத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது. போட்டிகளை பள்ளியின் துணை முதல்வர் பொறுப்பு மனோன்மணி, கபடி சங்க நடுவர் குழு சேர்மன் மலையன் ஏஎஸ்ஐ, தொண்டமனத்தம் ஊர் பஞ்சாயத்து தலைவர் மனோகர் ஆகியோர் துவக்கி வைத்தனர். சங்க செயலாளர் பயிற்சியாளர் முத்துகிருஷ்ணன் வரவேற்புரையாற்றினார். கபடி சங்க நடுவர் குழு கன்வீனர் எகோனியஸ் தாமஸ் வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சிகளை கவிதா தொகுத்து வழங்கினார். சிறுவர் அணிகளுக்கான போட்டியில் முதலிடத்தை கழுக்கம்பம் தலையாடி வள்ளியம்மை விளையாட்டுக் கழகம், 2வது இடம் மேல் திருக்காஞ்சி மண்வாசம் விளையாட்டுக் கழகம், 3வது இடம் ஆரியூர் தனசேகரன் விளையாட்டுக் கழகம், 4வது இடம் சுத்துக்கேணி அரசு உயர்நிலைப் பள்ளியும் பிடித்தனர். இதேபோல் சிறுமியர்களுக்கான போட்டியில் முதலிடம் கதிர்கம்பம் தலையாடி வள்ளியம்மை விளையாட்டுக் கழகமும், 2வது இடம் கொடாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியும், 3வது இடம் மங்களம் அரசு உயர்நிலைப் பள்ளியும், 4வது இடம் சுத்துக்கேணி அரசு உயர்நிலைப் பள்ளியும் பிடித்தனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. போட்டிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் மூத்த உடற்கல்வி ஆசிரியர் ரகு, விரிவுரையாளர்கள் மணிகண்டன், சரவணன், பள்ளியின் ஆசிரியர்கள் உதயகுமார், மகாதேவன் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற நடராஜன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். தலைமை ஆசிரியர் சிவசங்கரை, மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் துரை, உடற்கல்வி விரிவுரையாளர் நடராஜன், உடற்கல்வி விரிவுரையாளர் முரளிதரன், உடற்கல்வி ஆசிரியர் திருமாவளவன், கபடி கோப்பு பயிற்சியாளர் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறையில் பணிபுரிந்த 2 சமையல் பணியாளர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெறும் கடைநிலை ஊழியர்களுக்கு துறை இயக்குனர் இளங்கோவன் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி அரசு துறைகளில் முன்மாதிரி துறையாக செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையில் ஆதி திராவிடர் நலத்துறையில் சமையல் பணியாளர்களாக மதகடிப்பட்ட மாணவர்கள் விடுதியில் பணிபுரிந்த திருநாவுக்கரசு மற்றும் வெளியூர் மாணவர்கள் விடுதியில் பணிபுரிந்து
மகேஸ்வரன் ஆகியோருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா இரு விடுதிகளில் நடைபெற்றது. விழாவில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இருவரின் சேவையை பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன், முதல்வர் ரங்கசாமி வழிகாட்டுதலின்படி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஆதிதிராவிடர் நலத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும், துறையில் ஒரு பகுதியாக செயல்படும் மாணவர்கள் விடுதியில் சமையல் பணியாளர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும், அதனை இருவரும் நேர்மையாகவும் செம்மையாகவும் செய்துள்ளது பாராட்டுக்குரியது என்றார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன், உதவியாளர் ஆனந்தராஜ் மற்றும் அதிகாரிகள் மோகனா, வித்யாவதி, பாரி, சதீஷ், ராஜேஷ் கண்ணா உட்பட விடுதி காப்பாளர்கள், ஊழியர்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நீட் தேர்வு முறைகேடு சம்பந்தமாக எதிர்கட்சிகளின் கேள்விக்கு பதில் அளிக்காமல் மோடி மௌனமாக இருப்பது ஏன் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நீட் தேர்வில் ஊழல் நடந்துள்ளது என்றும், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் கைமாறியுள்ளது என மத்திய அரசின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது ஒரு இமாலய ஊழல், மாணவர்களின் கனவு தகர்க்கப்பட்டுள்ளது. எதிர்கட்சிகளின் கேள்விகளுக்கு மோடி இதுவரை நீட் தேர்வு தொடர்பாக எதுவும் தெரிவிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் ரங்கசாமி இதோடு தனது அரசியல் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அனைத்து புரோக்கர்களுக்கும் அனுமதி கொடுக்கிறார். புதுச்சேரி சரித்திரத்தில் எந்த அமைச்சரும் தற்போது உள்ள உள்துறை அமைச்சர் போல் அதிகமாக வெளிநாடு சென்றதில்லை. அவரது துறையில் அவர் கவனம் செலுத்துவதில்லை. காவல்துறை அவரது கட்டுப்பாட்டில் இல்லை என்றும், சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது குறித்தும் அவருக்கு கவலை இல்லை என்ற அவர், புதுச்சேரி பாஜக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு விதிமுறைகளை மீறி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு எப்படி அனுமதி வழங்கப்பட்டது என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவிக்க வேண்டும் எனவும், பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற பிறகு ஆட்சியாளர்கள் மாறவில்லை, தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் ஊழல் நடந்து வருகிறது என்று தெரிவித்தார். காரைக்காலில் பள்ளி மாணவர்களுக்கான இலவச சீருடைகள் மற்றும் நோட்டுகளை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். காரைக்கால் மாவட்டத்தில் அமைச்சர் திருமுருகன் தலைமையில் காரைக்காலில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் புதுவை அரசால் வழங்கப்படும் இலவச சீருடைகள் மற்றும் நோட்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று காரைக்கால் கீழக்காசக்குடி மேடு சுனாமி குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளி, கீழக்காசக்குடி அரசு தொடக்கப்பள்ளி, கோவில்பத்து அரசு உயர்நிலைப்பள்ளி, PK சாலை அரசு தொடக்கப்பள்ளி, வடதிரு காமராஜர் பெண்கள் அரசு உயர்நிலைப்பள்ளி, வடமரைக்காடு அரசு தொடக்கப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கின. இந்நிகழ்ச்சியில் மேல்நிலை கல்வி துணை இயக்குனர் ராஜேஸ்வரி, முதன்மை கல்வி அதிகாரி விஜய் மோகனா மற்றும் அந்தந்த பள்ளிகளின் முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை AITUC மக்கள் தலைவர் வா சுப்பையா சுமை தூக்குவோர் நலசங்கம் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. முதலியார்பேட்டை AITUC தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சுமை தூக்குவோர் சங்கத்தின் மாநில தலைவர் முருகன் தலைமை வகித்தார். நடைபெற்ற வேலைகள் சம்பந்தமாக சங்கத்தின் செயலாளர் தயாளன் என்கிற பூபாலன் பேசினார். பொது செயலாளர் சேது செல்வம் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து பேசினார். மேலும் இக்கூட்டத்தில் சங்கத்தின் பொருளாளர் ரவி என்கிற சேவியர், சித்தானந்தம், தமிழ்குமரன், குமார், முருகன், மணிகண்டன், ராமு ஆகிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்து வருகின்றனர். இவர்களுக்கு எந்தவித சமூக பாதுகாப்பின்றி பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள், வீட்டு வேலை செய்யும் பெண்கள், ஹோட்டல்களில் வேலை செய்து வருபவர்கள், டைலரிங் வேலை செய்பவர்கள், கடைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் என 40,000க்கும் மேற்பட்டவர்கள் நலசங்கத்தில் பதிந்துள்ளனர். இந்த நலசங்கத்தை நலவாரியமாக மாற்ற வேண்டும் என்ற நீண்ட காலமாக போராடியதன் விளைவாக அரசு நலவாரியம் அமைக்கப்படும் என அறிவிப்பு செய்து இதுவரை வாரியத்தை செயல்படுத்தவில்லை. எனவே உடனடியாக நலவாரியத்தை செயல்படுத்துவதற்கு போதுமான நிதி ஒதுக்கி நலவாரியத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். இக்கோரிக்கையை வலியுறுத்தி சட்டமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு அச்சகத்தில் தலைமை பிழை திருத்தனராக பணியாற்றிய மேகராஜுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. 36 வருடம் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பாக்கமுடியான்பட்டில் அமைந்துள்ள அரசு அச்சகத்தில் தலைமை பிழை திருத்தனராக பணியாற்றி 30/6/2024 அன்று பணி ஓய்வு பெற்ற AT மேகராஜ் அவர்களுக்கு பணி பாராட்டு விழா அரசு அச்சக வளாகத்தில் இனிதே நடைபெற்றது. இவ்விழாவிற்கு அச்சக உதவி இயக்குனர் விஜயகுமார் தலைமை தாங்கினார். இவ்விழாவில் வழக்கறிஞர்கள் லெனின்துரை,
திருமார்பன் டி கே ராஜா, பேராசிரியர் இளங்கோவன், தலித் சேனா திருஞானம், ராமசாமி, இன்பசேகர் ராமசாமி, சார்க் செயலாளர் கார்த்திகேயன், காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்து பேசினர். ஏராளமான உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேகராஜ் அவர்கள் புதுச்சேரி அரசிதழில் பணி செய்த காலங்கள் சிறப்பான காலங்கள் என்றும் அரசிதழின் முக்கியத்துவம் அனைவருக்கும் அறிய வைத்து பணி செய்தார். தொடர்ந்து அவருக்கு அச்சக தொழில் சங்க நிர்வாகிகள் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.